நான் வளர்ந்த வீடு இது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. தமிழ் திரையுலக உலகத்தினுடைய கருப்பு நாள்களில் இந்த நாளும் ஒன்று. அவரோட பிறந்த நாள், 85வது பிறந்த நாள். இது யாரும் எதிர்பார்க்காதது. கேப்டன் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டவர். தமிழ் திரையுலகம்னு பார்த்தா அந்த ஏவிஎம் வாசல மிதிக்காம யாருமே போயிருக்க முடியாது. எல்லா டைரக்டர்ஸுமே ஏவிஎம்ல படம் பண்ணுவது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில நிறைவேறிச்சு. நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிற பெருந்துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய சகாப்தத்தினுடைய நிறைவு. தமிழ் திரையுலக உலகத்தினுடைய கருப்பு நாள்களில் இந்த நாளும் ஒன்று. சரவணன் சார் மாதிரி எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இவ்வளவு பணிவோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சந்திப்போமான்னு எனக்கு தெரியல. இலக்கியத்துக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. திரைத்துறையை பற்றி இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இலக்கியத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. சென்னை கம்பன் விழாவுக்கு 50 ஆண்டுகளாக ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தை ஒவ்வொரு வருடமும் விழாவுக்காக கொடுக்குறார். நான் கல்லூரி நாட்களில் முதலாக பரிசு வாங்கின போது மேடையிலேயே எனக்கு வாழ்த்து சொன்னவர் சரவணன் ஐயா. அவருடைய ஆசை தான் இலக்கியத்தில் கொஞ்சமாவது என்னால் பயணம் செய்ய முடிந்தது. மிக மிக பண்பாளர். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவும் அவருடைய குடும்பத்தினருக்கு கடவுள் எல்லாவித மன உறுதியையும் கொடுப்பதற்கும் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் சரவணன் சார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவிஎம். சென்னைக்கு வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி, எவ்வளோ ஹம்பலாக ஒர்க் பண்ணி, எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாருங்கிறது கணக்கில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில் சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாக்கியமாக நினைக்கிறோம். சரவணன் சார் பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவத்தை விட பெரிய பெரிய எம்ஜிஆர், சிவாஜி சார்லேருந்து எல்லாரை வச்சு படம் பண்ண நிர்வாகம், அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அவ்வளோ சரளமாக பேசுவார், சிம்பிளாக இருப்பார். ஆனால் படம் எடுக்கிறதுல அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். சொன்ன தேதியில் ஆரம்பிப்பார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவார். அதான் இந்த ஏவிஎம் பேனருக்கு இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்படியே காப்பாற்றிட்டு வந்தார். அவரோட பிறந்த நாள், 85வது பிறந்த நாள். இது யாரும் எதிர்பார்க்காதது. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். என்னோட ஆழ்ந்த இரங்கல் உங்கள் குடும்பத்துக்கு. ஒரு மிகப்பெரிய ஐகானிக் சாப்டர் ஏவிஎம் என்கிற அந்த பிராண்டா இருக்கட்டும், சரவணன் சார்,
நம்மெல்லாம் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் ஃப்ரம் த மூவி இண்டஸ்ட்ரி ஐ திங்க் ஷுட் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் டு சரவணன் சார் அண்ட் their ஃபேமிலி அண்ட் ஏவிஎம்ங்கிற அந்த இது வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. முக்கியமாக எங்களுக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸோடைய ரொம்ப பெரிய பாண்டிங் இருக்குது. ஏன்னா என்னோட நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இங்கே மிக்சிங் பண்ணியிருக்கோம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை கரியர். ஏவிஎம் ஆர்ஆர் ஸ்டுடியோலேருந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்டுடியோ வரைக்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐ ஹோப் சரவணன் சார்ஸ் so rest in peace and thank you sir, thank you forever, we all love you and your legacy will keep continuing. Thank you. இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் வந்து உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு திருவண்ணாமலையில இருந்தேன். உடனே கண்டிப்பாக ஃபியூனரல்ல வந்து அட்டன் பண்ணணும்னு உடனே வந்தோங்க. கேப்டன் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டவர். இப்ப கூட சுகன் சார் அவங்க பேத்தி எல்லாருமே என்கிட்ட சொன்னது, டெய்லி கேப்டன் படம் பார்ப்பாரு, டெய்லி கேப்டனை பத்தி எங்க கிட்ட பேசுவாரு, மிகப்பெரிய மரியாதை கேப்டன் மேல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கேப்டனுக்குமே அவர் மேல அவ்வளோ பாசம். ஏவிஎம் படங்கள், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் கேப்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இருக்கணும்னா அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவு ஒரு டிசிப்ளின், அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. ஏவிஎம் உள்ள வராம எந்த படமுமே ரிலீஸ் ஆக முடியாதுன்றது அப்படி ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு இருக்கு. அந்த வரலாற்று நாயகனா நம்ம சரவணன் சார் வாழ்ந்திருக்காரு. அவருடைய மறைவு திரை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்க குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, திரை உலகிற்கு வந்து இது மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கேப்டன் சார்பாகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவை பற்றி நினைக்கும் போது அப்படின்னா சினிமானாலே வந்து ஒரு ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ இவங்க ஊரில் போய் சினிமா படம் பண்ணுறியா, இங்கே ஏவிஎம்ல பண்ணுறியா, அவங்களுக்கு வந்து சினிமா அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோ ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி தான் வந்து ஒரு பள்ளியில் படிக்கிறவர் +2 படிக்கும்போது முதல் எங்கள் அப்பா வந்து பர்மிஷன் வாங்கி ஏவிஎம்ல ஷூட்டிங் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து ஒரு தெலுங்கு படம், அதில் ஸ்ரீதேவியை ஒரு சின்ன வயசில் நான் பார்த்தேன். அது ஒரு பசுமையான நினைவு. ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு வர்றதே வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த பீரியடில் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வருவேன்னு தெரியல, சினிமாவுக்கு வந்த பிறகுமே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னுடைய படம், முதல் படம், 2வது படம் எல்லாமே இங்கே ஷூட்டிங்கும் ரெக்கார்டிங்கும் ஆர்ஆர் தேட்டரில் ரெக்கார்டிங் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஏவிஎம் ஸ்டுடியோக்குன்னா ஷூட்டிங் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே என்ன தெரில அப்படி இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். சென்னையிலையோ இல்லை எந்த வெளிநாட்டிலையோ எங்கே ஷூட்டிங் நடத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவோட ஒரு பில்லர் இன்னைக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இறைவன் தான் அந்த குடும்பத்துக்கு தைரியத்தையும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழலையும் உருவாக்கி தரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம். தமிழ் துறையில் ஒரு கமர்ஷியல் படங்கள் முதல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுத்தது ஏவிஎம். ஏவிஎம்னாலே பிரம்மாண்டம் தான். முரட்டுக்காலை ரஜினி ஸ்டாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருந்தாலும் இந்த முரட்டுக்காலை என்ற அந்த பிரம்மாண்டமான படம் தான், அந்த வெற்றி தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்காலை படம் தான். பட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி கமலஹாசன் அவர்கள், அவர் சூப்பர் ஆக்டர், மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன், என்ன பட்டங்கள் கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணி கமலஹாசன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் சகலகலா வல்லவன். ஏன் வந்து பாமர் மக்களுக்கான படங்கள் கொடுத்தவங்க. அன்னாடங்காட்சி, உழைப்பாளிகள், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் வந்து ஏவிஎம் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் போவாங்க. அந்த படம் அவங்களுடைய களைப்பு, உழைப்பு
எல்லாத்தையும் தீர்த்துரும். அந்த அளவுக்கு அது கவனிச்சு எடுத்துவாங்க. நான் ஏவிஎம் நிறுவனத்தில் திருப்பதி படம் பண்ணேன். அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படங்கள் பண்ணதாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா ஏவிஎம் பேனரில் நான் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் ரொம்ப காரணம். நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி சுபாஷி படம் வெளிவந்த டயத்தில் ஏவிஎம் சார் சரவணன் சார் அழைச்சி எங்கள் பேரில் படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம் அப்போ தான் நான் ஏவிஎம்மில் நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். அவர் இன்றைக்கி நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. ஆனால் எப்படி ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய புகழ் இன்னைக்கு நிலைச்சிருக்கோ அதே மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் புகழ் என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கும். ஐயா ஏவிஎம் சரவணனுடைய இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாதது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏவிஎம் உருண்டை பார்க்குறதுக்கே சென்னைக்கு வந்த புதுசில் ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தந்தைக்கு பிறகு கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன். இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்தவித ஆர்ப்பரிப்பும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த திரையுலகத்தில் இவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர் வாழ முடியும்னா அதுக்கு இதுவரைக்கும் சொல்ல போனாலும் ஐயா சரவணன் ஐயா தான். இதுக்கப்புறமும் அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. தமிழ் திரையுலகம்னு பார்த்தா அந்த ஏவிஎம் வாசலை மிதிக்காமல் யாருமே போயிருக்க முடியாது. ஏவிஎம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் திரையுலகம் இருந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறது பெரும் துயராக இருக்குது. எனவே அவருடைய ஆத்மா சாந்தியடையணும். தமிழ் திரையுலகம் உள்ள வரைக்கும், செல்லுலாய்கள் உள்ள வரைக்கும் அவருடைய புகழும் அவருடைய பாரம்பரியமான குடும்பத்துடைய புகழும் நீண்டு ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. ஏவிஎம் ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கலன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது ஏவிஎம் நிறுவனம் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நிறுவனத்தோடைய கடைசி செல்லப்பிள்ளை நான். செல்லப்பிள்ளைனா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரவணன் சார் இப்போ தான் இந்த ஃப்ளோரில் எல்லைக்கே ஷூட் முடிக்கும்போது இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனேன். ஸோ இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது. நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் முதல் படம் பண்ணும்போது தாய்மல்லானின் ஒரு படம் பண்ணும்போது இவர் ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட்ஷேப் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டேன். வாக் அவுட் பண்ண இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னது எதாவது வருது, எதாவது காயப்பட்டுருச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டிய சார் போய் மொட்டை பிடிச்சி வந்தேன்னு தெரியாது அவருக்கு. மொட்டை அடிச்சுட்டு திரும்ப நின்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டார். ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில், இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார். ஸோ அதனால் அன்னார் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும் என்றென்றும் திரையுலகத்தில் இந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தா அவருக்குன்னு முதல் பக்கத்தில் ஏவிஎம் சரவணன் சாருக்காக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திரைப்படத்திற்கே, இந்திய திரையுலகிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் சொல்ல முடியும். அவர் ஏவிஎம் சரவணன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, அவர் அந்த கை கட்டின்னு இருக்கிற அந்த ஸ்டைலு, அதுதான் அவருடைய அடையாளம். எனவே அவ்வளோ பெரிய ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அவரால் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால திரையுலகிலே கோலோச்சியவர்கள். அப்படியெல்லாம் இருப்பவர்களெல்லாம் கூட இன்றைக்கி ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, ஆட்டம் காண்ற சூழ்நிலை. ஆனால் அந்த வேர் அசையாமல் உருவாக்கினவர் அந்த பணிவன்போடு எவ்வளோதான் கோடீஸ்வரன் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பாலும் சரி, அடக்கம், பணிவன்பு நம் வாழ்க்கை முறை, பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையில் அவருடைய அந்த கடுஞ்சொல் என்றைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்தில் நான் பார்த்த ஒன்று. ஒரு நல்ல நண்பர், நல்ல நண்பர், பண்பாளர், நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்தவர். அவர் இன்றைக்கு இல்லை என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்றது. எனவே காலம் நம்மிடந்து பிரித்தாலும் கூட
அவர் அந்த படைத்த படைப்புகள் மூலம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சரி என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். என அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கும், குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் பாலசுப்ரமணி, அதே போன்று ஏஎம் குமரன் மற்றும் அவரை சார்ந்த குடும்பத்தின் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, பொதுச் செயலர் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் ஏவிஎம்மோட மிக நீண்ட கால பயணம் இருக்கு. அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம் இருக்கு. ஏவிஎம் சரவணன் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம், அவ்வளோ பல வெற்றிகளை அடிக்கியும் பொதுவெளியில் வரும்பொழுது கையை கட்சி மேக்கப் பணியோட அவர் காட்சி அளிக்கிறதே ஒரு பெரிய பாடம். வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்பதனால தலை வானத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல படிப்பினை அவர் கற்றுக்கொண்டிருக்கார். ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் பெரிய கல்லூரியா அந்த ஏவிஎம் அவருடைய கடைசி மூச்சு வரை எண்ணம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி இருந்திருக்காரு. அவரோடு பழகிய அவர் தயாரித்த படங்களில் கண்டித்த அனுபவங்கள் நினைவதும் போது அவரை என்னுடைய மனதார நல்லுலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். ஜென்டில்மேன் பூஜை அப்போ சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்க ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக ஒரு படம் முடியணும், கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம்னாலே தெரியும், மிகப்பெரிய நிறுவனம். 1935 இந்த நிறுவனம் ஸோ இதே ஃப்ளோர்ஸ், இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்குறேன். இவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஏவிஎம் சரவணன் சார் ஒரு பெரிய லாஸ். ஸோ ஆத்மா சம்திங் நல்லபடியாக பண்ணிட்டோம். எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பர்சனலாக இங்கே வர முடியுது ஊரில். ஸோ இந்த ஹோல் சூப்பர் குட் சேல் ஃபிலிம்ஸ் சார்பாக, எங்கள் ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்துடுச்சு. ஸோ அவர் ஆத்மா சம்திங் நல்லபடியாக உயரமான மனிதர், இதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம். ஒரு உறக்க பேச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. வெளியே எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றிருக்கேன். ஒரு பெரிய படத்தில் கூட வேலை பார்த்தது நினச்சி இன்னைக்கும் ஒரு காலம் வருமானத்து ஒரு நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். இந்த படத்தை பற்றி நடந்தது, இந்த படத்தை அப்படி நடந்தது. பெரிய பெரிய நடிகர்கள் சொல்லி நம்ம கலந்து வாயை பார்ப்போம். இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது, அவங்க நடந்துருக்க நினச்சி பார்த்தா நிம்மதி. சினிமா அப்படின்னால ஏவிஎம் வாங்கினேன். இது ரெண்டும் தான் ஆரம்ப காலத்துலேருந்து பெரிய லெவல். மேயப்ப செட்டியார் அவர்கள் காரைக்குடியிலேருந்து
சென்னை வந்து கோடம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து ஏவிஎம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து உலகம் பூராவும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனம் அதை கட்டி காத்த பெருமை திரு சரவணன் சார் அவர்களுக்கு. அந்த நிறுவனத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி எல்லா ஹீரோக்களை வச்சு படம் எடுத்து ஒரு சிறந்த நிறுவனமாக 1972 வந்து நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து என்னுடைய முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசுங்கிற படத்துக்கு டெஸ்ட் இங்கே தான் நடந்தது ஸ்டுடியோ. அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வெளியாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த ஸ்டுடியோவில் நான் நிறைய நடிச்சிருக்கேன். அப்போ இருந்து எனக்கு வந்து சரவணன் சார் நல்ல பழக்கம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையானவர், நிதானமானவர், ரொம்ப நல்லவர். தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகுக்கே ஏவிஎம் நிறுவனம் ஆற்றிய பணி ஆக்கச் சிறந்தது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல திறமைகளை நம்மளிடையே அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம். பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஆளுமையோடு திரு ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு ப்ரொடியூசர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவ்வளோ ஒரு சிறந்த நிறுவனத்தோடு நானும் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அவரை சந்திக்கூட வாய்ப்பும் கிடைச்சது, அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவரோட இந்த மறைவு இந்திய திரையுலகுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டும். அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ நிர்வாக பொறுப்பில் இருந்த போதிலிருந்து ஒரு தன் படங்களை தயாரித்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் அவரோடு நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய புதுமை படத்தில் பாரதி ராஜா இயக்கிய போது அந்த படத்தில் உதவி இயக்குனர் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பு. தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. என்னுடைய முதல் படமான மண்வாசனை படத்தினுடைய 100வது நாளுக்கு அவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே. இதெல்லாம் தாண்டி அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அமைந்தது. டூரிங் டாக்கீஸில் சாய் சித்ரா நிகழ்ச்சி வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் பேட்டின்னா அது ஏவிஎம் சரவணன் பேட்டி தான். அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட். அவருடைய மறைவு தாங்க முடியாது. நான் வளர்ந்த வீடு இது. எத்தனையோ வருஷமாக நான் இங்கே தான் இருந்திருக்கேன். 10 வருஷமாக இங்கே தான் செட்டு போட்டு நான் பல விளம்பர படங்கள், திரைப்படங்கள் இங்கே தான் என் வீடு தான். அப்போ 8 மணிக்கு வந்தா ராத்திரி 9 மணிக்கு தான் போவேன். சரவணன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொன்னார். பெண் குழந்தைகள் பற்றி முக்கியத்துவம். அந்த நாள் அதுக்கு மறக்க முடியாத நாள். ப்ளீஸ், ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ.